சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 20ஆம் தேதி. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கொலேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெறாதவர்கள் அவருடைய சரீரத்தின் அவயங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு இல்லை. உதாரணமாக, செயற்கை கால் வைத்த ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நல்ல கால்தான் மற்றும் மனிதன் மிகவும் அழகாக நடக்க உதவுகிறது. ஆனால் அது சரீரத்தின் ஒரு பகுதி அல்ல. அது போல்ட்டுகள், நட்டுகள் மற்றும் பட்டைகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையெனில் அது எங்கேயாவது விழுந்துவிடக்கூடும். இப்போது உங்கள் கை உங்கள் சரீரத்தில் எந்த வகையில் இணைக்கப்பட்டுள்ளது என்றால், அது நட்டுகள், போல்ட் மற்றும் பட்டைகளால் இணைக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து உறுப்புகளிலும் ஜீவனற்ற நிலையில்தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஊற்றப்பட்டவர்கள். அவர்களே சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறார்கள். மனித சரீரத்தில் பல அவயங்கள் இருக்கின்றது. தலை, கைகள், கால்கள், கண்கள், இரத்த நாளங்கள், சில பெரியவை, சில மிகச் சிறியவை. எந்த ஒரு மனிதனும் தன் சரீர உறுப்புகளை மகிழ்ச்சியுடன் இழக்க மாட்டான். ஒவ்வொரு அவயமும் அவசியமானது மற்றும் முக்கியமானது. மேலும் அவைகளுக்கென்று ஒரு செயல்பாடு இருக்கிறது. இவ்வாறே கிறிஸ்துவின் சரீரத்தில் ஓர் அவயமாக இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு ஊழியமும் உடற்பயிற்சியும் அதை செய்வதற்கான வரமும் இருக்கிறது. நமக்கு ஒதுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றி நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதில் திருப்தி அடைய வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதால் உங்கள் சேவை கர்த்தருக்கு சமமான, முக்கியமானது மற்றும் விலையேற பெற்றது. உண்மையான மகிழ்ச்சி மற்றும் பயனாளியின் ரகசியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மேலும் கிறிஸ்துவானவர் உங்கள் தலையாக இருக்கிறார். மனித சரீரத்தின் அனைத்து அவயங்களும் தலையின் கட்டுப்பாடின்றி தனியாக செயல்பட முடியும் என்று வைத்துக்கொள்வோம் என்றால் என்ன நடக்கும்? நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. மனித சரீரம் அப்படிப்பட்டதல்ல. அவயங்கள் அனைத்தும் தலையால் ஆளப்பட்டு அவைகள் ஒற்றுமையோடு கூட செயல்படுகிறது. இவ்வாறு சபையின் அவயங்கள் தலைவரான கிறிஸ்துவால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஜீவனுள்ள சபையை பெற முடியும். ஒரு சபை அல்லது தேவாலயத்தில் தேவனுடைய பரிபூர்ணம் காணப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு அவயமும் தனித்தனியாகவும் ஒட்டுமொத்த சபையும் கிறிஸ்துவை தலையாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை செய்ய தவறியதால் பல கூட்டங்களில் ஜீவனில்லை. ஜனங்கள் தேவ பக்தியற்ற மனிதர்களால் ஆளப்படுகிறார்கள். தலைவர்கள் தனிப்பட்ட நலன்களால் ஆளப்படுகிறார்கள். இதன் விளைவாக அவர்களுக்குள் குழுக்கள், சச்சரவுகள் மற்றும் சண்டைகள் ஏற்படுகின்றது.